Good morning, champion. Now we will enter into the new session. என்னன்னா thermal device. Thermal device நிறைய thermal device இருக்கு. ப்ராடா வந்து 3 விதமான டிவைஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். என்னன்னா heat engine first. Number 1 heat engine. Yes, sir. Number 2 heat pump. Yes, sir. Yes, sir. Number 3 refrigerator. Yes, sir. இப்போ நம்ம 2 ரிசர்வாயர் இருக்கு. ஒன்னு சோர்ஸ் இன்னொன்னு சிங்க். Yes, sir. சோர்ஸ் எப்படி நோட்டேட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து மேல சோர்ஸ் எப்படின்னா தமிழ்ல பா லெட்டர் இருக்கு இல்லையா, Yes, sir. அது நல்லா பெருசா அப்படி போட்டுட்டு அங்க சோர்ஸ்னு வச்சிருங்க. சரியா? Yes, sir. பா போட்டு மேல சோர்ஸ்னு எழுதிட்டீங்களா? Sir. சரி, அதே பாவை தலைகீழ கவுத்தி போட்டுட்டு சிங்க்னு எழுதணும். அதாவது சோர்ஸ் இங்க எழுதுனா இங்க பாருங்க, சோர்ஸ் இந்த இடத்துல எழுதுனா சிங்க் இவ்வளவு தூரத்துல இடம் விட்டு சிங்க். மேல வந்து பா ஷேப்ல போடணும், கீழே வந்து பாவோட மிரர் இமேஜ். சோ மேல இருக்கிறதுக்கு பேரு சோர்ஸ், கீழே இருக்கிறது பேரு Sink. நடுவுல ஒரு வட்டம், ரெண்டு நடுவுல ஒரு வட்டம். அந்த வட்டம் தான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த வட்டம் என்னது? அதான் தெர்மல். அந்த வட்டம் தான் தெர்மல் டிவைஸ். சரியா? இப்ப நம்ம ஹீட் டிரான்ஸ்பர் ஆக போகுது எங்க இருந்து அப்படின்னா, அந்த மேல இருந்து கீழே வரைக்கும் வரணும். மேல பா போட்டீங்க இல்லையா, அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா லைன் ரவுண்ட தொட்டுட்டு கீழே பாய் இன்வெர்டட் இமேஜ் போட்டீங்க இல்லையா, அதோட இது. இதான் வந்து நம்ம இது அம்பு போடணும். மேல இருந்து கீழே வரணும் இல்லையா, மேல சோர்ஸ் வந்து அம்பு வந்து அந்த கோட்டுக்கு வந்து டவுன்வர்ட் ஆயிரும். அதே போல கீழேயும் ஒரு டவுன்வர்ட் ஆயிரும். அப்பனா என்ன அர்த்தம்னா மேல இருந்து ஹீட் டிரான்ஸ்பர் ஆகி கீழே வருதுன்னு அர்த்தம். போட்டாச்சா? சரி, காட்டுங்க பாப்பா. எடுத்து நோட் ஷோ பண்ணுங்க, எப்படி போட்டிருக்கீங்கன்னு பாப்போம். Note available. Visible, sir. சரி, ஓகே. அப்ப நம்ம இதுக்கான இது பார்க்கணும். அப்ப எப்படி போடணும்னு சொல்லணும். பாருங்க. சரி, இப்போ வந்து எழுதி என்ன இது பண்ணுவோம்னா, சோர்ஸ்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகிற ஹீட் வந்து Q1. சோர்ஸ்ல இருந்து அப்சர்வ் பண்ற ஹீட் வந்து ஹீட் அப்சார்ப் Q1. சிங்குக்கு ரிஜெக்ட் ஆகிற சிங்குக்கு சோர்ஸ் வந்து வெளிவர ஹீட் வந்து Q1. சிங்குக்கு உள்ள போற ஹீட் வந்து Q2, sir. Q2. Q1 னா heat absorbed, Q2 னா heat rejected. Yes, sir. சோர்ஸோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா T1. Yes, sir. Yes, sir. சோர்ஸோட டெம்பரேச்சர் வந்து என்னது? T1, sir. T1. ஓகே. சிங்கோட டெம்பரேச்சர் T2, sir. T2.
Yes, sir. இப்ப இந்த டிவைஸ் என்ன பண்ணும்னா சோர்ஸ் வந்து ஹீட் எடுத்து சிங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இது Yes, பண்ணும்போது sir. என்ன நடக்குதுன்னா ஒர்க் அவுட்புட் கிடைக்குது. ஸோ அந்த ரவுண்டு Yes, போட்டீங்க sir. இல்லையா, ரவுண்ட்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு ஆரோ ஒன்று விடுங்க. ரவுண்ட்ல Yes, இருந்து sir. ஆரோ விட்டுட்டு அது என்ன பேர் இருக்குன்னா டபிள்யூ அப்படின்னு சொல்லணும். Yes, sir. டபிள்யூனா என்ன? Work done. Work done, sir. டபிள்யூ ஈக்குவல் டு Q1 மைனஸ் Q2. Yes, sir. Q1 என்ன? Heat absorbed. Q2 na heat rejected, sir. T1 வந்து T1 source ஒரு temperature, T2 வந்து sink ஒரு temperature, sir. அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா எஃபிஷியன்சி ஃபார்முலா. எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா. Yes, sir. எஃபிஷியன்சி எப்படி சொல்லுவாங்க? ஈட்டா அப்படின்னு நோட்டேட் பண்ணுவாங்க. எஃபிஷியன்சி சிம்பிள் தெரியும் இல்லையா? ஈட்டா. Yes, sir. ஈட்டா ஈக்குவல் டு W T1 minus. W by Q1. ஈட்டா ஈக்குவல் டு W by Q1. Q1. சரி. ஈட்டா ஈக்குவல் டு W by Q1. தட் இஸ் ஆல்சோ Yes, ஈக்குவல் டு Q1 minus Q2 divided by Q1. yes, sir. Q1 minus Q2 divided by Q1. Q1, sir. Okay. Yes, sir. அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து இதான் வந்து இந்த இந்த ஃபார்முலா வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா இட் இஸ் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் ரிவர்சிபிள் ஹீட் இன்ஜின் ஆர் இரிவர்சிபிள் ஹீட் இன்ஜின், ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா வந்து Q1 போடும்போது ரிவர்சிபிள் ஹீட் இன்ஜின் இரிவர்சிபிள் ஹீட் இன்ஜின் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து இரிவர்சிபிள்னா இந்த ஃபார்முலா வந்து மோஸ்ட் சூட்டபிள். இரிவர்சிபிளுக்கு தான் வந்து மோஸ்ட் சூட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இன்னொரு விஷயம் தெரியும். நமக்கு Q is proportional to T. Yes, sir. Q is proportional to T for the reversible heat engine. Yes, sir. அப்ப efficiency for reversible heat engine equal to Yes, sir. T1 minus T2 whole divided by T1. Q எல்லாம் T ஆ மாத்திரும். Yes, sir. Q எல்லாம் T ஆ T மாத்திரும். ஆமா. ஆமா, ஏன்னா Q proportional to T. எதுக்கு? Reversible region க்கு Q proportional to T, sir. ரிவர்சிபிள் ஹீட் இன்ஜினுக்கு ரீஜன் கிடையாது, ரிவர்சிபிள் ஹீட் இன்ஜின். ரிவர்சிபிள் ஹீட் இன்ஜின் எப்படி இருக்கும்? Q directly proportional to T, sir. ஸோ அப்ப Q ஃபார்முலால இருந்த Q வந்து T ஆ மாத்திடும். ஸோ ஹீட் இன்ஜின் இதான். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்த அசைன்மெண்ட் என்ன, ஹீட் இன்ஜின்ல வந்துட்டு அந்த புக்கை ஓபன் பண்றீங்க. ஓபன் பண்ணி ஹீட் இன்ஜின்ல வந்துட்டா வந்து ஒரு 50 ப்ராப்ளம் வச்சிருக்கும். நமக்கு 50 எல்லாம் போட தேவையில்ல, ஒரு 5 ப்ராப்ளம் போடும். போட்டோ எடுத்து சென்ட் இன் வாட்ஸ்அப். Yes, sir. ஒரு ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் 5 அனுப்புறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒன்னு அனுப்புங்க பார்ப்போம்.
சரிங்களா? எஸ் சார். ஒரே ஒரு கொஸ்டின் அப்லோட் பண்ணி விடுங்க பாப்போம். எஸ் சார், சென்ட் பண்றேன். அப்புறம் பாத்துக்கலாம். சால்வ் 1 by 1. சார் சென்ட் பண்ணிட்டேன் சார். ஓகே, என்ன கேள்வி வாசிங்க. A hot body at 1000 Kelvin transfer 2000 kilojoule of heat to a body at 500 Kelvin. Determine the net entropy change. என்ட்ரோபி சேஞ்ச், நெட் என்ட்ரோபி சேஞ்ச் கேக்குறாங்க. ஒரு ஹாட் பாடி இருக்கு, Yes, sir. 1000 கெல்வின்ல இருக்கு. அது வந்து என்ன Yes, sir. பண்ணுது, 2000 கிலோ ஜூல் இருக்கு. ஹீட் டு எ பாடி, அதுவும் இன்னொரு பாடிக்கு தான் வந்து இது பண்ணுது. இன்னொரு பாடிக்கு அந்த பாடி வந்து 500 கெல்வின். 1000 கெல்வின்ல இருக்க பாடி வந்து 500 கெல்வின் பாடிக்கு தருது. நெட் என்ட்ரோபி கேக்குறானுங்க. நெட் என்ட்ரோபிக்கு ஃபார்முலா என்னன்னா, டெல்டா எஸ் சோர்ஸ் பிளஸ் டெல்டா எஸ் சிங்க். ஸோ சோர்ஸ்ல இருந்து ஹீட் வெளியே வர்றதுனால மைனஸ், என்ன வெளியே வந்துச்சோ அதே தான் உள்ள போகுது. அப்ப -2000 by 1000 பிளஸ் 2000 by 500 போட்டோம் அப்படின்னா 4 - 2 2 கிலோ ஜூல் பெர் கேஜி வரும். இது சேஞ்ச் இன் என்ட்ரோபி ப்ராப்ளம். ஒரு ஹாட் பாடி ஆனது இன்னொரு கோல்டு பாடிக்கு ஹீட் சப்ளை பண்ணா எப்படி டெல்டா எஸ் நெட் என்ட்ரோபி சேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறது இது பார்த்துக்கலாம். ரெண்டு பாடியும் சம்பந்தப்பட்ட விஷயம்னால டெல்டா எஸ் சோர்ஸ் சிங்க். இதுல முக்கியமா சோர்ஸ் வந்து ஹீட் வெளியே வரதுனால நெகட்டிவ், அதை நோட் பண்ணுங்க. நெகட்டிவ் இஸ் given because heat is absorbed from the source. Yes, sir. வெளியே அங்கிருந்து வெளியே வருது, அதுதான் வந்து இங்க இருக்கு. புரிஞ்சுதுங்களா? Yes, sir. சரி, அடுத்த கொஸ்டின். டேக் a snap. ஹீட் இன்ஜின் வரும் கேள்வியிலேயே, சரியா? ஸோ நீ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். Yes. ஹீட் இன்ஜின் அப்படின்னு சொல்லணும். ஹீட் இன்ஜின் சரி, நம்ம கொஸ்டின் தர்றதுக்கு டைம் அதிகமா எடுத்துக்கீங்க. நம்ம வந்து அடுத்த
டைட்டில் பார்த்துரும். ஹீட் பம்ப் முடிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குற விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஹீட் பம்ப். ஹீட் பம்ப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர் சிங்க் இருக்கு இல்லையா, சிங்க்ல இருந்து ஹீட் அப்சர்வ் பண்ணி எங்க ரிஜெக்ட் பண்ணும் அப்படின்னா சோர்ஸுக்கு ரிஜெக்ட் பண்ணும். இப்போ லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர்ல இருந்து ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயருக்கு வரணும் அப்படின்னா லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர்ல இருந்து ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயருக்கு ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா we need a external work. அதை டபிள்யூன்னு சொல்லிக்கலாம். we need a external work, அதுதான் டபிள்யூ. ஸோ டபிள்யூ வந்து நம்ம உள்ள கொடுக்குறோம், இன்புட் டபிள்யூ வந்து இதுல கொடுக்குறோம். அது மூலியமா சிங்க்ல இருந்து சோர்ஸுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. அப்போ ஒர்க் இன்புட் பார்த்தீங்கன்னா அகைன் Q1 மைனஸ் Q2 தான். ஸோ ஹீட் அப்சார்ப்ட் வந்து Q2, heat rejected to the source வந்து Q1. இந்த COPக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா COPக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா this ratio of heat rejected by network output. அப்ப heat rejected வந்து Q1 by Q1 minus Q2. இது வந்து ஹீட் பம்புக்கு COP. இல்ல ரெஃப்ரிஜரேட்டருக்கு வேணும்னா இட் இஸ் ரேஷியோ ஆஃப் Q2 by net heat output. Q2 வந்து heat வந்து absorbed from the sink. அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து இரிவர்சிபிளுக்கு இந்த ஹீட்டை வச்சு ஃபார்முலா அப்படின்னா ரிவர்சிபிளுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா ரிவர்சிபிளுக்கு சிஓபி, ரிவர்சிபிள் சிஓபி வந்து என்னன்னா ஃபார் ஹீட் பம்ப் இட் இஸ் T1 by T1 minus T2. அதே வந்து ரெஃப்ரிஜரேட்டருக்கு இட் இஸ் T2 by T1 minus T2. அதான் இது. சரியா? சரி, இப்ப நம்ம 3 விஷயம் பார்த்துட்டோம். ஹீட் பம்பு, ஹீட் இன்ஜின், ரெஃப்ரிஜரேட்டர். அதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.